இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் வச்சு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டே வரோம் தொடர்ந்து. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பயனாளிகளின் பட்டியல் 2024-25. அதாவது விவசாயிகளாக இருக்கவங்க நிறைய மானிய திட்டங்களுக்கு அப்ளை பண்ணி பயனடைஞ்சிருப்பாங்களே, அவங்களாம் யார் யார் எப்படி என்னன்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், பயனாளிகளின் பட்டியல். ஸோ இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த விவசாயம் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்காக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டுக்கு எப்படி வரணும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்களோ அதை போயிட்டு TNAgrisnet அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. TNAgrisnet.tn.gov.in அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனுமே நிறையவே சொல்லியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு 20 வீடியோஸ்க்கு மேலேயே இருக்கும், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில். ஸோ வேளாண்மை ஒரு பார்வையில் வேளாண் மண்டலங்கள், பரப்பு உற்பத்தி, மழை அளவு, திட்டங்கள், என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற பற்றியான விஷயங்கள், விவசாய பகுதியில் தமிழ் மண்வளத்தை பயன்படுத்தி நம்மளோட நிலத்துக்கு என்ன பயிர் செய்யலாம், என்ன பயிர் செஞ்சால் என்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, விதை எவ்வளோ இருக்குது, உரங்கள் எவ்வளோ இருப்பு இருக்குது, பூச்சி தாக்குதல் விவரங்கள், நோய் தாக்குதல் விவரங்கள், பயிர் காப்பீடு நிலையாக இருக்குது, உழவு தொடர்பாடுகளை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ECTs RTH போகிற தொடர்புகளை எப்படி உழவு தொடர்பாடுகளை எப்படி தொடர்பு கொள்றது, அவங்க இமெயில் ஐடிஸ்லாம் எடுத்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு பயனாளிகளின் பட்டியல், இதை கிளிக் பண்ணிங்க அந்த வெப்சைட் வந்த உடனே. ஸோ டேரெக்டாக நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணணும், TNAgrisnet அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது ஓப்பன் பண்ணுறீங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா முக்கிய இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பயனாளியின் பட்டியலை கிளிக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இயர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போதைக்கு 2024-25 இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, நான் அக்ரிகல்ச்சர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன பிளாக்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நான் முகையூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். முகையூரில் எங்கள் ஊர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னகுளம். நான் சென்னகுளம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கீம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. நிறையா ஸ்கீம் இருக்குது. ஸோ நான் சும்மா ஒரு ஸ்கீம் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். மேக்ஸிமம் நமக்கு லோட் ஆகுது, ஏன்னா ரிசல்ட்ஸ் வருதான்னு பார்ப்போம், யாரா வாங்கியிருக்காங்களா அந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ், வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க சென்னகுளமில். பாருங்கள் இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 4 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, வில்லேஜு, ஸ்கீம் என்ன, அதுக்கப்புறம் வந்து பில் நம்பரு, ஃபார்மர் நேமு இந்திரா, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், லாஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாதர்ஸ் நேமு, கம்யூனிட்டி மோஸ்ட் பேக்வேர்டு, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இஷ்யூஸ் ஆஃப் டேட் என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதில் நிறையா இயர்ஸ் வந்து நம்ம 2021, 22, 23, 24, 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரு, அக்ரி இன்ஜினியரிங், அக்ரி மார்க்கெட்டிங், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ஸ்லுமே நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா பிளாக்ஸுமே வந்துடும். உங்கள் பிளாக்ஸ் எதுவும் நீங்கள் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வில்லேஜ் கண்டிப்பாக அதில் வரும். அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்து என்னென்ன துறை இருக்கோ அதை பொறுத்து என்னென்ன திட்டங்கள் அந்த துறையில் இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி சர்ச் பண்ண லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதனா மானிய திட்டங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த டைமில் உங்கள் ஊரில் உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்களோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து அக்ரி இன்ஜினியரிங் துறையில், அதே விழுப்புரம் மாவட்டம் முகையூர் சென்னகுளம் தான். ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பவர் செட் பம்பு வாங்குறதுன்னு வச்சுக்கிங்களேன். செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது களியப்பை, சரி வில்லேஜ் வந்து வேறு வில்லேஜஸ்லாம் வருது. எங்கள் ஊரில் வாங்கலை போல், வேறு வில்லேஜஸ்லாம் வருது. ஸோ அந்த மாதிரியான ஊர்ஸில் இருக்கவங்க, பக்கத்து ஊராக இருக்காங்க, நம்ம தெரிஞ்ச ஊராக இருக்குது அப்படின்னா இப்போ அவங்க நேம் தெரிஞ்சிடும், அட்ரஸுமே இதில் இருக்குது. ஸோ அதனால் இதை ஈஸியாக வச்சு நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ திரும்ப அகைன் சொல்கிறேன், இதுக்கு எப்படி வரணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துங்க. TNAgrisnet அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும்.
இதை வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை சிஸ்டமில் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. மொபைல்லுமே இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். நீங்கள் மொபைல்லுமே இதெல்லாம் பண்ணலாம். ஸோ மொபைல்லே நீங்கள் வந்து என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போய் டிஎன் அக்ரினேட் சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் ஃபஸ்ட்டாக வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பயனாளிகளின் பட்டியல் 2024-25 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் இயரு, டிபார்ட்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு அது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் அக்ரிசைட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். 20+ வீடியோஸ் இருக்கும் நம்ம அக்ரிசைட் பிளேலிஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு. வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் அந்த வீடியோ. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.